Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா வராகியம்மன் கோயிலில் புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு மகா வேள்வி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வந்தவாசியை சுற்றிய பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனை தரிசனம் செய்தனர். சென்னை வளசரவாக்கத்தில் இளைஞரிடம் பணம் பறித்த திருநங்கை உட்பட 2 சிக்கினர். தனியார் நிறுவன ஊழியர் உதயகுமார் என்பவர் உல்லாசமாக இருப்பதற்காக செல்போன் செயலியில் அறிமுகமான வளசரவாக்கம் திருநங்கை அஸ்விதாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு அஸ்விதாவும் தினேஷ்குமார் என்பவரும் உதயகுமாரை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போனை பறித்தனர். இது தொடர்பான புகாரில் இருவரும் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 95,000 ரூபாய், 11 செல்போன்கள், கத்தி, 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதலாகியது. விடியா ஆட்சியில் விதவிதமான மோசடிகள் அரங்கேறுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் தனியார் கோழி பண்ணையை அகற்ற கோரி அதிகாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெள்ளிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள கோழி பண்ணையால் அப்பகுதியில் ஈ மற்றும் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதால் அனைவருக்கும் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம சபை கூட்டத்தின் போது கோழி பண்ணையை அகற்ற கோரி விடிய அரசின் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறை அரசு பள்ளியில் 34 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கழிவறைகளுக்கு தடுப்புச் சுவர் இல்லை என எழுந்த புகாரில் ஆடுதுறை பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன் மற்றும் பொறியாளர் ரமேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அரசு அதிகாரிகள் கொடுத்த வரைபடத்தின் படியே கழிவறை கட்டப்பட்டதாகவும், எனவே அப்பாவிகள் 2 பேரின் பணியிடை நீக்கத்தை கண்டித்தும் வரும் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அறிவித்துள்ளார். விடிய அரசு அதிகாரிகள் பள்ளி மாணவர்கள் திட்டங்களில் கூட அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரையில் இருந்து சென்னைக்கு சென்ற இண்டிகோ விமானத்தின் கண்ணாடியில் கீறல் விழுந்ததை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. மதுரையில் இருந்து 74 பயணிகள் 5 ஊழியர்களுடன் புறப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் கீறல் விழுந்துள்ளது. இதனை கவனித்த விமானி கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு சென்னை விமான நிலையத்தில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். இதையடுத்து பயணிகளும் ஊழியர்களும் பத்திரமாக இறக்கப்பட்டதை அடுத்து இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேம்பாலத்தில் மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தங்கமாபுரிப்பட்டினம் மேம்பாலத்தின் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ள 30க்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் கடந்த 10 நாட்களாக எரியவில்லை. இதனால் இரவு நேரத்தில் விபத்து மற்றும் கொள்ளைகள் நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும், இது குறித்து பலமுறை நகராட்சிக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. பல கோடி ரூபாய் மின் கட்டணம் என கொள்ளையடிக்கும் விடியா அரசின் மின் வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பிடாரியம்மன் பீடத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ விருந்து திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முதல்நாடு கிராமத்தில் உள்ள எல்லை பிடாரியம்மன் பீடத்தில் ஆண்கள் மட்டும் ஒன்று கூடி பச்சரிசி சாதம் செய்து 39 செம்மறி ஆட்டு கிடாய்களை பலியிட்டு கறி சமைத்து அம்மனுக்கு படையிலிட்டனர். தொடர்ந்து பூஜை செய்த கரியும் சாத உருண்டையும் அங்கிருந்த ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது. இவ்விருந்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி பகுதி அருகே உள்ள கோயிலில் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் மட்டுமே சமைத்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓலப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள மாயவர் கோயிலில் புரட்டாசி 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மண்பானைகளில் ஆண்கள் அனைவரும் சேர்ந்து சாம்பார், ரசம், பொரியல், சாப்பாடு உள்ளிட்டவற்றை தயார் செய்து அன்னதானம் வழங்கினர். இந்த சமையல் கூட்டத்தில் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்பதும், இந்த மடிசாதத்தை பக்தர்கள் உண்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளது. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கார் மீது சுற்றுலா வாகனம் மோதியதை தட்டி கேட்ட கார் உரிமையாளரை போதையில் சுற்றுலா பயணிகள் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜாகிர் ஹுசேன் என்பவர் தனது கார் மீது மோதியது குறித்து திமுக கொடி கட்டிய வாகனத்தில் வந்த சுற்றுலா பயணிகளிடம் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிலிருந்த போதை நபர்கள் ஜாகிர் ஹுசேனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். ஆளும் கட்சியினர் என்ற பெயரில் ஆட்டம் போடும் திமுகவினருக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆத்திரத்துடன் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜவஹர் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்குள் நுழைந்த 3 காட்டு யானைகள் 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் மாமரங்களையும் சேதப்படுத்தியது. இது குறித்து புகார் அளித்தும் வனத்துறையினர் கண்டு கொள்ளாத நிலையில் விடிய அரசின் வேளாண் துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயி வலியுறுத்தியுள்ளார். தக்காளி விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் குளிர்பதன கிடங்கு மற்றும் ஜாம் தொழிற்சாலை அமைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் அண்டை மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவிற்கு கூட கட்டுப்படியாகவில்லை என வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் விடிய அரசு குளிர்பதன கிடங்கு அமைக்காமல் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் குடும்பத்துடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் நிலவிய இதமான கால நிலையை ரசித்தவாறு அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா, கரடியூர் காட்சி முனை போன்ற இடங்களை கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அனுமதியின்றி மணல் ஏற்றி சென்ற லாரி சிக்கியது. கரும்புலிப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபட்ட லாரி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஓட்டுநர் பிடிபட்டார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கனிம வள கொள்ளைகள் தொடர்கதையாக உள்ள நிலையில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டு கொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.